வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலதர்மலா கந்தசாமி. டிஎன் டெட்டு ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட் டெய்லி லைவ் டெஸ்ட்டில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கேள்விகள் நம்ம பார்த்தலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம லைவ் கொடுக்க முடியல. காரணம் இங்கே நெட் இஷ்யூ இருக்கிறனால நான் வீடியோவாக அப்லோட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். சரி, இப்போ முதல்ல நம்ம தமிழிலிருந்து ஒரு 10 கேள்வி. தமிழ் இலக்கணம், பொருள், மயக்கம் டு முற்றுப்போலி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் செய்பாட்டு வினைத்தொடரை தேர்ந்தெடுக்க. செய்பாட்டு வினைத்தொடர். ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர். தோசை வைக்கப்பட்டது, செயப்பாட்டு படுபட்டதுன்னு வந்துடும். ரெண்டாவது, குமரன் மலையில் நனைந்தான் என்பது டேஸ் தொடராகும். குமரன் மலையில் நனைந்தான். ஆன்சர் பாருங்கள். டி ஆன்சர். உடன்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதே குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினைத்தொடர்னு சொல்லுவோம். எதிர்மறை வினைத்தொடர். மூணாவது, சொற்றொடர் வகைகளை தேர்ந்தெடுக்க. சொற்றொடர் வகை. ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர். வினையச்ச தொடர். சொற்றொடர் வகையில் வினையச்ச தொடர், அதாவது வர சொன்னான் அப்படிங்கிறது வினையச்ச தொடர். சரிங்களா? அதே மாதிரி வந்தான் வினைமுற்று தொடர். வா அப்படிங்கிறது ஒரு சொல் தொடர். நாலாவது, கீழ்கண்டவற்றுள் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்களின் காரணமாக வருவது எது? ஆன்சர் பண்ணி டி ஆன்சர். அடுக்கு தொடர். இரட்டைக்கிழவின்னு சொல்கிறோங்களே, அது வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள் வரும். அஞ்சாவது, ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை டேஸ் என்பார். ஏன் சார்? போலி. அறம் செய்ய விரும்பு, இதெல்லாம் அவையார் வாக்கு சொல்லணும். அந்த மாதிரி. ஆறாவது, முற்றுப்போலிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரு. ஏன் சார்? அஞ்சு. 5 அப்படிங்கிறத முழுமையாக எழுத்துக்கள் மாறுபடும். 5. ஏழாவது, மணியாட்சியின் தியாகி என்று அழைக்கப்பட்டவர் யார்? மணியாட்சியின் தியாகி. ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர். வாஞ்சிநாதன். உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை, அதுமாதிரி விருதுப்பட்டி வீரர் காமராசர், இதெல்லாம் சிறப்பு. எட்டாவது, ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை டேஸ் என்கிறோம். ஆன்சர் பாருங்கள். சி ஆன்சர். கலைச்சொற்கள். 9வது, சப்சிடி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க.
சி ஆன்சர் நல்கை, சப்சிடினா நல்கை. அதே சர்க்குலர் சுற்றறிக்கை. 10வது கேள்வி, அறிவியல் கலை சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் குறித்து குறிப்பிடும் அறிவியல் அறிஞர் யார்? பி ஆன்சர் வாசிய குழந்தைசாமி. வரலாறு பார்ட் 1ல் பாசிய சீர்திருத்த இயக்கம் டு கழகத்தின் விளைவுகள் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். 1875 பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் பாருங்கள். டி ஆன்சர் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றிட்டாங்க. 12 அயோத்தியாச பண்டிதர் யாருடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார்? ஏன் சார் ஹென்றி ஆல்காட். அதாவது இவர் ஆல்காட் அயோத்தியாசரை இலங்கை கூட்டிகிட்டு போயிருப்பார், அழைச்சிட்டு போயிருப்பார். 13 ஒடுக்கப்பட்ட சமூகங்களை அணிதிரட்டி அவர்களிடம் தங்கள் கொள்கைகளை விளக்கிய மிக முக்கியமான இயக்கம் எது? சரி சார் சத்ய சோதக் சமாஜம், ஜோதிபாபுடைய இயக்கம் அது. 14 ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பி ஆன்சர் 1902. 15 எந்த நாட்டை சேர்ந்த வைதிக சைவர்கள் ராமலிங்க அடிகளின் பாடல்களை தெய்வ நிந்தனை என கூறினர்? சி ஆன்சர் இலங்கை. 16 வைகுண்ட சுவாமிகளின் போதனைகள் தூக்கப்பட்டு எந்த பெயரில் வெளிவந்தது? சி ஆன்சர் அகில திரட்டு. 17 விசிஷ்டாத்வைதம் என்னும் தத்துவத்தை உருவாக்கியவர் யார்? சி ஆன்சர் ராமானுஜர். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அவருடைய போதனைகள் பரமாத்மையும் ஜீவாத்மையும் 2 இல்லை 1 தான் அப்படின்னு ஆதிசங்கருடைய கருத்து மறுத்தன. 18 சைதன்யரின் இயக்கம் எங்கு பிரபலமானது? ஏன் சார் வங்காளம், ஒரிசா. 19 ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலரால் அறியப்பட்டவர் யார்? டி ஆன்சர் சூர்தாஸ். அக்பருடைய அவையில் இடம்பெற்றவர் அவர். 20 விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு எது? ஏன் சார் 1529 பதவியேற்றார். அரசியலமைப்பு 6 to 10 உள்ளாட்சி அமைப்பு டு ஊடகம் ஜனநாயகம் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமனம் செய்யப்படுகின்றனர்? பி ஆன்சர்
ஆளுநர். ஒவ்வொரு மாவட்டமும் அதாவது மாவட்ட நீதிமன்ற எல்லைக்குள் இருக்கும். 22வது மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது எது? பி ஆன்சர் கிராம ஊராட்சி. அதாவது கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சின்னு சொல்லப்படுது. 23 டேஸ் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் மாவட்ட ஊராட்சி எனப்படும் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. டி ஆன்சர் 50,000. 24 கூற்று 1 மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். கூற்று 2 மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி அதாவது வார்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பி ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 25 தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? டி ஆன்சர் 1992 ஏப்ரல் 24. 26 தேசிய ஊராட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பி ஆன்சர் ஏப்ரல் 24. அதாவது 1994 இந்த வருஷத்திலிருந்து தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறையில் இருக்குது. இருத்தல் டேஸ் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்டத்திருத்தம் செய்துள்ளது. பி ஆன்சர் 2016. 28 உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டி ஆன்சர் ரிப்பன் பிரபு. அதாவது நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் விட்டவர் இவர் தான், அதனால் அவர் அப்படி சொல்கிறாங்க. 29 சமூக அபிவிருத்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சி ஆன்சர் 1952. 30 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வர பரிந்துரைத்த குழு எது? ராஜ். ஏன் சார் அசோக் மெத்தா குழு 2 அடுக்கு. அதேமாதிரி ஜிவிகே ராவ் குழு பார்த்திங்கன்னா 1985 திட்டக்குழுவால் இணைக்கப்படுதல், அதாவது வேறற்ற குழுக்கள், இதெல்லாம் அதில் நம்ம படிச்சிருப்போம். சரி, புவியியல் 6 to 10 இருந்த ஃபஸ்ட் பார்ட்டில் புவியின் உள்ளமைப்பு டு பேரிடரை எதிர்கொள்ள வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், புவிக்கோளம் எத்தனை செறிந்த அடுக்குகளை கொண்டுள்ளது? பி ஆன்சர் 3 புவிக்கோளம், அதாவது மேலோடு கவசம் புவிக்கருவம். 32 கடல் மேற்பரப்பானது டேஸ் போன்ற அடர்பாறைகளால் ஆனது. ஆன்சர் பாருங்கள், சி ஆன்சர் பசால்ட் பாறையால் ஆனது. 33 புவி மேலோடும் கவசம் டேஸ் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. ஏன் சார் மொஹர் விசிக்.
அப்படின்னு எல்லைமனம் சொல்லப்படுது. கவசம் பார்த்திங்கன்னா சுமார் 2900 கிலோமீட்டர் இது கொண்டது. 2900 கிலோமீட்டர் தடிமன் கொண்டதாக இருக்கும். 34 கீழ்கண்டவற்றில் புவியின் சுற்றளவு எவ்வளவு? சி ஆன்சர் 6371 கிலோமீட்டர். அதாவது புவியின் கொள்ளளவில் பார்த்திங்கன்னா புவி மேலோடு 1%, கவசம் 84%, மீதி இருக்கிறது 15% புவிக்கருவு இருக்கும். 35 புவி மேலோட்டிற்கும் கவசம் மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதி எது? பி ஆன்சர் மென்பாறை கோளம். 36 3 வகையான நில அலைவுகளில் தவறானதை தேர்வு செய்க. அதாவது இந்த அலைகள் டி ஆன்சர் இயக்க அலைகள். அதாவது இதில் இருக்கிறது என்னென்னா, அலைகளில் ஃபஸ்ட்டு வந்து பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள் சொல்லுவோம். இது வந்து பி அலைகள் சொல்கிறது. முறிவு அலைகள் வந்து எஸ் அலைகள் நம்ம சொல்லுவோம். மேற்பரப்பு அலைகள் வந்து எல் அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். 37 கரக்கோட்டாவோ தீவில் உள்ள எரிமலை எங்கு அமைந்துள்ளது? ஏன் சார் இந்தோனேஷியா. 38 அடிக்கடி வெடித்தும் பாறை குழம்பை வெளியேற்றும் எரிமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சி ஆன்சர் செயல்படும் எரிமலை. அது எரிமலையில் 3 வகையை நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயலிழந்த எரிமலை அப்படின்னு. 39 செயல்படும் எரிமலைகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஏ ஆன்சர் 600 செயல்படும் எரிமலைகள் உலகம் எங்கும். 40 மூன்றில் 2 பங்கு எரிமலைகள் எங்கு அமைந்துள்ளது? ஏன் சார் பசிபிக் வளைய பகுதி. எக்கனாமிக்ஸ் 6 to 10 இருந்துங்க. பணம் டு பணம் மற்றும் கடன் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். ஷெர்ஷா சூரி டேஸ் கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார்? பி ஆன்சர் 178 கிராம். 42 தவறான இணையை தேர்ந்தெடுக்க. டி ஆன்சர் வெண்கல நாணயங்கள் டாங்கா. 43 கூற்று காகித பணம் கண்டுபிடிப்பு பணத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய நிலையாக கருதப்பட்டது. காரணம் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது சிரமமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. பி ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. 44 சிங்கப்பூர் நாட்டின் பணத்தின் பெயர் என்ன? ஏன் சார் ரிங்கிட். மலேசியாவுக்கு ரியால்,
டாலருங்கிறது சவுதி அரேபியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பவுண்டுங்கிறது இங்கிலாந்து. 45 டேஸ் என்பது வாடிக்கையாளர் அல்லது பிற நிதி நிறுவனங்கள் வலைதளத்தின் மூலம் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனைகளை நடத்தும் ஒரு மின்னணு முறையாகும். பிஎன் சார் நிகழ்நிலை வங்கி. அப்புறம் பணத்தின் மதிப்பு எத்தனை வகைப்படும்? பிஎன் சார் 2, அதாவது பணத்தின் அகமதிப்பு, பணத்தின் புற மதிப்பு. 47 எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்பது யாருடைய கூற்று? சிஎன் சார் வாக்கர். 48 கீழ்கண்டவற்றில் பணத்தின் வரையறுக்கப்பட்ட பணிகள் எவை? டிஎன்சி மேற்கூறிய அனைத்தும், அதாவது கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது. மூலதனத்தின் உற்பத்தியின் அதிகரிப்பு, நாட்டு உறவின் அளவீடு மற்றும் விநியோகம். 49 வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி டேஸ் என வரையறுக்கப்படுகிறது. ஏன் சார் சேமிப்பு. 50 பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988 டேஸ் ஆண்டு திருத்தப்பட்டது. பிஎன் சார் 2016. சைக்காலஜி வந்து குழந்தை பருவ சகோதர சகோதரி உறவுகள் அதிக அளவில் வகைப்படுத்தலின் விளைவு. இதிலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, படைப்பு செயலின் சிறந்த வெளிப்பாடு எது? ஏன் சார் விளையாட்டு. 52 விளையாட்டில் போட்டி மனப்பான்மை காணப்படும் வயது எது? பிஎன் சார் 6 to 12 வயது. குழந்தைகள் கூட்டு விளையாட்டில் ஈடுபடக்கூடிய வயது வந்து 12க்கு மேலே. 53 தற்கருத்தினை உருவாக்கும் சமூக காரணி அவை? டிஎன்ஸ் மேற்கூறிய அனைத்தும், அதாவது உடல் வளர்ச்சி, ஆளுமை வளர்ச்சி, மன வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, இது எல்லாமே. 54 குழந்தையின் தற்கருத்து வளர்ச்சி தோன்றும் இடம் எது? ஏன் சார் குடும்பம். 55 வளர்ச்சிசார் செயல்களை வடிவமைத்தவர் யார்? ஏன் சார் ஹெவிகஸ்ட். 56 மன உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு டேஸ் எனப்படும். டிஎன் சார் மனவெளிச்சி. 57 பிறகு உணர்வுகளையும் மனவெளிச்சிகளையும் நம்முடையதாக்கி கொள்ளும் மென்மையான மன உணர்வுகள் எது? சிஎன் சார் பரிவு. 58 மனிதனிடம் காணப்படும் வெறுப்பூட்டும் எதிர்மறை மனவெளிச்சி எது? சிஎன் சார் அச்சம். 59 வளர்ச்சியின் நோக்கம் என்ன?
பீன்ஸ் ஒருவர் தான் வாழும் சூழலில் இணக்கமான நடத்தையை பெற உதவுவது. 60 கேள்வி. ஒரு செயலை செய்ய அவசியமான நுழைவு நடத்திய ஆயத்தம் எனப்படும் என்று கூறியவர் யார்? ஏன் சார் டிசப்கோ. அடுத்து இங்கிலீஷில் இருந்துங்க. யோ பாய்சன் ட்ரீ டூ தி ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. 10 கொஸ்டின்ஸ் இதில். முதல் கேள்விங்க. வில்லியம் பிளேக் வாஸ் born in டேஸ். ஏன் சார் லண்டன். 62 ரைட் எஸ் நேம் ஃபார் கிராத். டி ஆன்சர் ஆங்கர். 63 வாட் grew both day and night. B answer the controlled feelings and conflicts. 64 what figure of speech is used in watered it in fears. D answer metaphor. 65 in sun and air browning hardening. These lines are taken from dash. B answer on killing a tree. 66 forensic medicine was written by dash. A answer Dr. G. Patel. 67 dash means the discolored bark of the tree. C answer leprous hide. 68 one of the anchoring yet and with the figure of speech. B answer oxymoron. 69 Mary Bowton Howitt was born on dash. C answer 1799. 70 repetition of a word or a phrase at the beginning of a sequence of sentence, paragraphs and lines is called dash. Answer C answer Anabora. Okay teachers, and you like to see the community. Thank you.